வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பேங்கிங்ல ரேஷியோ டாபிக், ஏஜஸ் டாபிக், ரேஷியோல ஏஜஸ் டாபிக் தான் பார்க்குறோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கிறத ஷார்ட்டா பார்க்கலாம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ வந்து ஏஜஸ், ரெண்டு பாய்ஸோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 5:6ங்கிற ரேஷியோல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் ரேஷியோ என்னவா மாறுதுன்னு இருக்காங்க? 7:8ங்கிற ரேஷியோ மாறுது 2 இயர்ஸ்க்கு அப்புறம். ஓகேவா? தென் இன்னொன்னு என்ன கேட்குறாங்க? இந்த ரேஷியோ ஆஃப் தர் ஏஜஸ் ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்களோட ஏஜ் என்னவா இருக்கும்னு ரேஷியோல கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப இங்க 5:6ங்கிற ரேஷியோ 7:8 மாறுறதுக்கு 2 வருஷம் மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 வருஷத்துல எத்தனை வருஷம் ரேஷியோ எத்தனையா மாறி இருக்கு? 2 தானே. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ், இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா 2. ஓகேவா? அப்ப 2 இயர்ஸ்ங்கிறது 2 பார்ட் சொல்லாமா? 2 பார்ட் தான் 2 இயர்ஸ்னா, அப்ப 1 பார்ட்ங்கிறது 1 இயரா? அப்போ 1 பார்ட்ங்கிறது 1 இயர்னா இங்க இவங்களோட கரண்ட் ஏஜ் என்னவா இருக்கும்? 5-6ங்கிறதா இருக்குமா? 5-6ங்கிறது இப்ப இருக்க கரண்ட் ஏஜ். ஓகேவா? அவங்க என்ன கேக்குறாங்க? ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம். அப்ப ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்களோட ஏஜ் என்னவா மாறும்? 2 பேத்துக்கும் 10 அதிகமாகுமா? அப்ப இவங்களோட ஏஜ் என்னவா இருக்கும்? இவங்களோட 15 மாறும், இவங்களோட 16 இருக்கும். அப்ப 15:16 தான் இதோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.